சார் ரசூல்லா தரிசனம் கிட்டும் அப்படின்னு வைக்கும் வருது சார். ரசூலுல்லா தரிசனம் கிட்டும் கொண்டு எழுதியிருக்கா, தோணும் கொண்டு எழுதியிருக்கா? தோணும் என்று தோணும். கிட்டும்ங்கிறதுக்கும் தோணும்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தோணும்ங்கிறதை ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தோணுமெண்டா என்ன, எப்படி தோணும் என்றா ஞாபகம் அனிஷா சொல்லுங்க, ஆன்சர் நீங்க விளையாட்டு. தோணும் தோணும் என்றால் தோணும் என்றா காண்பரா சார்? தோணும் மண்டா காண்பதுங்கிறது நேரடியா காண்பது. தோணும் உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன். உதாரணம் தோணும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன். சொன்னேன் மதிக்கு பின்னால ஒரு புகை வருது. புகை வருகிறது. ஒரு மதிலுக்கு பின்னால, ஒரு சிவருக்கு பின்னால ஒரு புகை வருகிறது. நமக்கு அந்த சிவருக்கு பின்னுக்கு என்ன இருக்கிறது? தோணும். நெருப்பு இருக்கு. தோணும்ங்கிறது அதான். அப்ப ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணும். அப்ப அப்படி தோணும். நாம ரிசாலத்துடைய தரிசனத்தை பெறோம் என்று நம்முடைய அறிவுக்கு என்ன செய்யும்? தோணும். உஸ்தாத காணும், உஸ்தாத கண்டிட வேணும். ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணும். உஸ்தாத காணணும், அதை காணணும். உஸ்தாத காணும், கண்டா அந்த உஸ்தாத காண்ற அந்த நிலையில அந்த ரிசாலத்துக்குரிய அந்த ரசூலுக்குரிய தரிசனம் மட்டும் தோணும். அதுக்கு ஆழமா வேணுமா உங்களுக்கு? இப்ப நேர பல தடவை விளங்கப்படுத்திருக்கேன், சொன்னா நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆரம்ப விஷயத்தை தான் விளங்கப்படுத்தல, ஆழமான விஷயம் நீங்க தான் பிடிக்கும். உஸ்தாதை நம்ம கிட்ட சொல்றாங்க, இன்னார் வாயு மூலமாக அந்த ரசூலை உஸ்தாத் என்று ஏற்றுக்கொள்ளுங்க என்று நமக்கு அந்த தியானம் சொல்லி தரக்குள்ள, பைய தரக்குள்ள நம்ம கிட்ட சொல்லி தராங்க. அப்ப உஸ்தாத் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க ரசூலைத்தான். உஸ்தாத் என்று சொல்லி நீங்க ரசூலைத்தான் ஏற்றுக்கொள்ளுங்க எங்க அப்படி என்ன நாம இப்ப அந்த யாரப்ப ஏற்றுக்கொள்றோம்? இப்ப ரசூல் என்று என்னத்தான் உஸ்தாத் மூலம் ரசூலை நம்ம ஏற்றுக்கொண்டு கண்டுகொண்டு தானே உஸ்தாத் இருக்கிறேன். இப்ப கண்டுகொண்டு அப்ப அந்த ஆரிப்பா அதை கொஞ்சம் நீங்க இப்ப செல்வத்தை கொஞ்சம் புரிய வச்சுட்டாங்க எங்களுக்கு. எப்படி அது உஸ்தாதின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டேன் சொன்னா உஸ்தாத காணன்மண்டா அவ கண்டு கொண்டிருக்கும். தோணும், ரசூல் தோணும் அவட அவட பேச்சில அவட விளக்கத்துல நம்ம ரசூல் தோணும் தானே உஸ்தாத் வழிகாட்டல் தானே. நீங்க அது புரிதல் சரி, அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எப்படி இந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன், நானும் விளக்கிட்டேன். இப்ப நூறு பிரகாசம் அது அறிவுதானே. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கோமே, உஸ்தாத் பேசிக்கொண்டிருக்கோம் சரிதானே, அதுல உஸ்தாத காண்றோம். அதனூடா ரசூலின் தரிசனம் தோணுதானே உஸ்தாத்? கிடைக்கும் கிட்டுதான் அறிவு வெளிப்படுறதா உஸ்தாத்? ஆரிப்பா சொல்ற விஷயம் எல்லாருக்கும் புரியுதா? என்ன என்ன புரியுது? அதாவது நெருப்பு தெரிய வேண்டி வராது, தெரிய வேண்டி வரும். எது தெரியும்? எது உஸ்தாத் தான் தெரியும், புகதான் தெரியும். அப்ப உஸ்தாத் சொல்லி ஒரு ஆளை காண்டா அவர்ல இல்லாட்ட ஐடிக்கு அந்த ரிசாலத்துக்குரிய அறிவு வெளியாகும். அதான் ஆரிப்பா அறிவு வெளியாகும். அறிவு வெளியாகினா அந்த ரிசாலத்து வெளியாகினா, ரிசாலத்துங்கிறது என்ன? பேரறிவு. அது ஒரு கட்டுண்ட ஒரு உடலை மையப்படுத்தி செல்ற விஷயம் இல்லை. ஒரு கட்டுண்ட ஒரு உருவத்தை மையப்படுத்தி செல்ற விஷயம் இல்லை. அது ஒரு வியாபகத்தன்மை. இப்ப அரசல் நாக்கை இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், வமா அரசல் நாக்கை இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டதுதான் என்ன? ரிசாலத்துங்கிற அந்த ரஹ்மத்து அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப அப்படி அருட்கொடையாக அனுப்பப்பட்டது அகிலம் இருக்கும் வரைக்கும் அந்த அகிலத்தில இருந்துகிட்டு தானே இருக்கும். அப்ப அந்த அனுப்பப்பட்ட அந்த ரஹ்மத்து, அந்த ரிசாலத்து அகிலத்தோட அகிலமாக இருக்குமா, அகிலத்தை விட்டு வேறையா இருக்குமா? அகிலமா தான் இருக்கும். அகிலமே நூறாக அமைந்து விடும் மனிதா என்று சொல்றாங்க. அப்படி சொல்றதை வச்சு பார்க்கக்குள்ள அந்த அகிலமாகவே அந்த ரிசாலத்தில் இருந்தா, அகிலம் இருக்கும் காலம் வரைக்கும், அகிலம் எவ்வளவு காலம் இருந்துச்சோ இனி எவ்வளவு காலம் இருக்குமோ
இருக்கும் காலம் வரைக்கும் அந்த ரஹமத்து அந்த ரிசாலத்து இருக்குதான். அது தெரியறதுக்கு வருமா? இல்ல. தெரியறதுக்கு வராது. அது தெரியறதுக்கு காண்றதுக்கு வராது. அதான் நான் அதை தோணும். ஆனால் தோன்றதுக்கு வரும். இது ரிசாலத்து தான், இது அந்த அறிவு தான் என்று சொல்லி நம்முடைய அறிவுக்கு என்ன செய்யும்? அந்த அறிவு தோணும். ஆனா எயினைக்கு தோணுதண்டா உஸ்தாத் என்று சொல்லி நாம ஒரு ஆளை காணும். உங்களுக்கு உஸ்தாத் என்று சொல்லி ஒரு ஆளை கண்டா நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தரிசனம் தோணணும் அந்த நிலை. எங்களுக்கு தோணுது. அப்ப ஆரிபா செஞ்சது சரி, புரிஞ்சுக்கிட்டதும் சரி, அதை சரியா விளக்கி இப்படித்தான் அவ்வளவுதான். எங்க வீட்டுல நைட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் சார். இதைத்தான் கேட்க சொன்னேன் சார். அவங்க வந்து வேற கேள்வி எடுத்து கேட்டாங்க. இப்ப நீங்க உஸ்தாட்ட பேசல, யோசிச்சு அறிவை யூஸ் பண்ணி தானே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்படியா, எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு இருந்தாங்க. அப்ப கற்பனையில இருக்கிறாக்கள் கற்பனையிலேயே இன்னும் நமக்கு உஸ்தாத் ஒரு ஆள் தெரியணும், ரசூலுல்லாஹ்வுடைய தரிசனம் தோணும் என்று அவங்க கற்பனையிலேயே போய்க்கிப்பாங்க. மிச்சம் பேர் இதுல கற்பனையில இருந்தாக்களுக்கு லேசா புரிவடையும். இப்ப சிரிப்பெல்லாம் வருது. என்னடா நாம என்னடா நேற்றிட்டு இருந்தது, என்னடா விஷயம் பண்ணி. இப்ப கற்பனையில போய் எதுக்குமே சாந்தி தராது. கற்பனையில ஒரு விஷயத்தை போய் அறிவு என்ன செய்யாது, திருப்தியாக நமக்கு என்ன செய்யாது. அப்ப இன்னைக்கு அதை நாம இப்ப உதாரணத்துக்கு அப்ப தூய கலையில் முன்னேற துணைவன் உஸ்தாது அவசியம் என்று சொல்ற அந்த பாட்டிலையும் நிறைய பாட்டுகள்ல வருது. அப்ப அந்த உஸ்தாத் என்று சொல்லி இப்ப நமக்கு இருந்தவரு நான் உங்களுக்கு உஸ்தாது, நான் உங்களுக்கு குரு, நான் உங்களுக்கு ஷேஃபு என்று சொல்றதல்ல வழிகாட்டு என்று நமக்கு சொல்றது என்று நம்மள சொல்லி நான் என்ன நீங்க உஸ்தாது வச்சுக்கணுமா என்கிறதல்ல வழிகாட்டலும். அப்படி சொல்றவரு உஸ்தாதும் இல்ல, குருவும் இல்ல. நாம யார உஸ்தாத் என்று ஏற்றுக்கொள்வோம், யார குரு என்று ஏற்றுக்கொள்வோம்? அவர் முதல் நமக்கு நம்முடைய வகுப்புல வந்து நமக்கு நின்று நமக்கு விளங்குற மாதிரி நமக்கு பாடம் நடத்தும், படிப்பிக்கும். அப்படி நமக்கு அவர் படிப்பிக்கிற பாடம் சரியா புரியும், விளங்கணும். அப்ப விளங்குற இடத்துக்கு வாரேண்டா தண்ட அனுபவத்துக்குள்ள நின்று தனக்கு புரிய வைக்கிற மாதிரி அவரு வந்தாலே ஒழிய கற்பனையில கொண்டு போய் ஒரு விஷயத்தை நமக்கு விளங்க வைக்கல. அது கற்பனையில விளங்குற மாதிரி இருக்கும். திரும்ப இன்னைக்கு கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்போம். கடைசியா பார்த்தா ஒன்றும் விளங்கல, விளங்கின எல்லாம் பூஜ்யம். ஏன்னா அப்படியெல்லாம் ஒன்று இல்ல இல்லாம. அப்ப இன்னைக்கு ஒரு குரு ஒரு உஸ்தாது என்று சொல்றவரு நாம எதிர்பார்க்கிற அறிவை, நாம எதிர்பார்க்கிற வழிய, நாம எங்க போகணும் என்கிற அந்த பாதையை நமக்கு தெளிவாக புரிய வச்சு விளங்கப்படுத்தி அந்த பாதையால நம்மள கொஞ்சம் சொல்லி 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 கூட்டிக்கிட்டு போறவராயிருக்கும். இவரு தான் யாரு? உஸ்தாதே குரு ஷேஃப் என்று சொல்றவர். இதுல இன்னொரு வகை இருக்கு. அவங்க உஸ்தாது குரு ஷேஃப் என்கிற செல்றதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஆனா அவங்களையும் சொல்றாங்க மிச்சம் பேரு. முன்னிருந்த அவுளியாக்களை பத்தி, நல்லடியார்களை பத்தி சரித்திரத்தை சொல்றோம். இன்னாரு நல்லடியாராக இருந்தாங்க, இன்னாரு அவுளியாவா இருந்தாங்க, இன்னாரு வலியா இருந்தாங்க, இன்னாரு குத்துபா இருந்தாங்க. அவங்க அவுளியாவா இருந்து இப்படி வேலையெல்லாம் பார்த்தாங்க, குத்துபா இருந்து இப்படியான கராமத்தை எல்லாம் காட்டினாங்க, அவங்க பெரிய ஒரு மகானா இருந்து இப்படி எல்லாம் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க என்று அவங்க குத்துபுதான் அவுளியாக்கள் தான், நாம இல்லைன்னு சொல்லல. அவங்களோட சரித்திரத்தை வரலாறு சொல்றோம். இப்படி வருதா? அவங்க நாம நல்லடியார் இல்லைன்னு செல்ல போறதும் இல்ல, அவங்க குத்துபு இல்லைன்னு செல்ல போறதும் இல்ல, அவங்க வழிமார்கள் இல்லைன்னு, அவங்க உண்மையிலே நல்லடியார்கள் தான், வழிமார்கள் தான் இருக்கட்டும். ஆனா இவரு மக்களுக்கு அவங்களோட வரலாறுகளை சொல்லி 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 மக்களுக்கு என்ன செய்யறேன்? அது வழிகாட்டுதா? அது வழிகாட்டு வருமா? இல்ல. ஆனா அதை விளங்காத மக்கள், அதை விளங்காத அதிகமான பாமர மனிதர்கள் அவரை அவுளியாக்களை பத்தி கைக்காருதானே, அவுளியாக்களை பத்தி தரிசிக்காரு, அவுளியாக்களை பத்தி பெருசா சொல்றாரு, நல்லடியார்களை பத்தி பேசுறாரு, குத்துபுகளை பத்தி விளக்குறாரு. அப்ப அவரு நல்லொரு ஷேக் தான், உஸ்தாது தான், குரு தான். ரெண்டு அறியாத பாமர மக்கள் அவரை பின்தொடர்றாரு. அவர் என்னத்தை பின்தொடர்றாங்க? அவர் சொல்ற சரித்திரத்தை. அவர் எப்ப பார்த்தாலும் அந்த சரித்திரத்தை படிக்கிறையும், அந்த சரித்திரத்தை சொல்றையும், அந்த சரித்திரம் தான் அவர்கிட்ட இருக்க இல்லாமல் அவர் எப்படி அவுளியாவானாரு, இவர் எப்படி குத்துப்புடைய நிலைக்கு போனாரு, இவர் எப்படி ஷேக் முரப்பியானாரு, இவர் எப்படி ஆரிப்பின் இடத்துக்கு வந்தாரு, இவர் எப்படி வழியானாரு என்கிற அந்த வழிகாட்டல், அந்த வழியால எப்படி போறேங்கிற தெளிவு, அந்த வழிய மக்களுக்கு எப்படி சொல்றேங்கிற அனுபவம் அவர்கிட்ட இல்லை. அவர் வழிகாட்டியா? அவர் குருவா? அவர் உஸ்தாதா?
அப்ப உஸ்தாத் இந்த பாட்டுல நேரடியாக சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணும்டா ரிசாலத்துக்குரிய அந்த வழியை காட்டக்கூடிய அறிவு வழியா. ரசூல்மாரு என்கிறவங்க வழிகாட்டிகள், அந்த வழியை காட்டக்கூடியாக்கள். அந்த வழியை காட்டக்கூடிய அவங்க அந்த வழியை தெளிவுபடுத்தி, அந்த வழியை விளங்கப்படுத்தி, அந்த வழியால போற முறையை சொல்லி கொடுத்து கட்டங்கட்டமாக நீங்க என்ன செய்யுங்க, இப்படி 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 வாங்க, இப்படி 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 உணருங்க, இப்படி இப்படி புடிங்க, இப்படி இப்படி நிலையில சரிபடுங்க என்று சொல்லி அவளுக்கு படிப்படியாக அந்த வழியை காட்டி. பாத்தீங்களா, இன்னைக்கு வந்தீங்களா குத்துப்புடைய நிலை, இன்னைக்கு வந்தீங்களா அல்லாவுடைய ஹலீஃபா, இன்னைக்கு வந்தீங்களா ஆரிஃபினுடைய நிலை, இன்னைக்கு வந்தீங்களா சுருளுடைய அடியார் நிலை, இன்னைக்கு வந்தீங்களா அவுலியாக்கள் நிலை, இன்னைக்கு வந்தீங்களா நபிமார்ல நிலை, இன்னைக்கு வந்தீங்களா ரிசாலத்துக்குரிய அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த பேரறிவுக்குரிய நிலை. இதுதான் ரசூல் என்று சொல்ற நிலை என்று அந்த வழியை காட்டி, அந்த வழியை தெளிவுபடுத்தி, அந்த வழியால கூட்டிக்கிட்டு வந்து இப்படி ஒவ்வொன்றாக காட்டி கொடுக்கிறவங்க இருக்காளே, இந்த வழியை தெளிவுபடுத்தி வாங்கி என்று கூட்டிக்கிட்டு வர்றது இருக்காளே, அவர்களுக்குத்தான் பேரு வழிகாட்டி, ஒஸ்தாதி, ஆசிரியர், மாஸ்டர், குரு எல்லாம் பொறுப்பு. அத அறிவு உள்ள நாம என்ன செய்யணும்டா, இவரு வரலாறு சொல்றாரா, இல்ல இந்த வரலாறு படைச்ச இந்த வரலாறுல இருக்கிற இவங்க போன அந்த வழியை சொல்றாரா காட்டுறாரா என்று நாம தான் ஆழமா என்ன செய்யணும், இருக்கணும். இவரு தொடர்ந்து வரலாறு சொல்றாரு, அவங்களை பெரிய குத்துப்புகளா காட்டுறாரு, அவங்களை பெரிய வழியா அவுளியாக்களா காட்டுறாரு, அவங்களுக்கு கொடியை ஏத்துங்கன்னு சொல்றாரு, நல்லா சட்டியை வச்சு சோத்த ஆக்குங்கன்னு சொல்றாரு, எல்லா மக்களையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அவங்க அந்த இடத்தை குடிக்கிறதுக்கு, அந்த நிலைக்கு போறதுக்கு, அந்த இடத்தை பிடிச்சி அந்த நிலையில தரிச்சு அவங்க குத்துபாக ஆரிவாக அவுளியாவாக ஆயினாக எப்படி, அந்த வழிய எந்த வழியால போனாக, எப்படி போனாக, எப்படி போனா நாமளும் ஆகலாம், எப்படி போனா அந்த நிலையை நாமளும் அடையலாம் என்று ஒரு விளக்கம் சொல்றவராக அந்த மாணவர்களுக்கு விளக்கி கொடுக்கிறவராக இல்லவர் இல்ல. அவர் யாரு, குருவா இல்ல, அவர் உஸ்தாதா? ஆனா அதை விளங்காத பாமர மக்கள் என்ன செய்யறாங்க, அவரையும் குருவண்டும் சேஃபுவண்டும். ஏன் அவளுக்கும் தெரியாது, அவங்க ஒரு மிருகத்துக்கு ஒப்பான ஒரு பாம அறியாத நிலை, சிந்திக்க தெரியாத ஒரு நிலையில் இருக்கிற மக்கள். அப்ப அந்த மக்கள் அவர் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு விஷயத்தை ஊட்டி, இப்படி ஒரு விஷயத்தை காட்டி மக்களை பின்தொடர வச்சு இப்படி கூட்டிக்கிட்டு போற அதிகமான வேஷதாரிகள் உலகளாவிய ரீதியில அதிகமா இருக்க. நிறைய பேர் இருக்காங்க உஸ்தாத். நான் வந்து ஃபுல்லாவே பார்த்திருக்கேன், இந்தியாவிலையும் சுத்தி பார்த்திருக்கேன், இலங்கையிலையும் சுத்தி பார்த்திருக்கேன். ஒரு நல்லடியார் அடங்கி இருக்கிற இடத்தை பிடிச்சிக்கிற, சரியா, அந்த நல்லடியார் பேரை வச்சு ஒரு கொடியை நாட்டிக்கிற, அந்த நல்லடியார பேரை வச்சு ஒரு கந்தூரியை கொடுத்துக்கிற, மற அந்த நல்லடியார பேரை வச்சு இந்த நல்லடியார்களை வருஷப்படுத்தி தொடர்ந்து அவர் பேசுறதும் தொடர்ந்து அந்த மக்களுக்கு காட்டுறையும் நல்லடியார்கள் இவகளை நீங்க என்ன செய்யணும், சியாரம் செய்யணும். நாம நல்லடியார்கள் இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப சிலர் என்ன செய்வாங்க, பேச்சை கட்டோன்னு நாம அவங்க எல்லாம் நல்லடியார்கள் இல்லை என்று சொல்ல வரோம், அதை சொல்ல வரல. அவர் நல்லடியார்கள் இல்லை, நல்லடியார்களையும் பலவிதம் இறைவனோட ஐக்கியமாகி மக்களுக்கு எந்த வகையிலையும் வழிகாட்டிகளாக இல்லாத, அந்த வழியை காட்ட தகுதி இல்லாத, இந்த வழியை காட்டக்கூடிய தகுதியை பெறாத நல்லடியார்களும் இருக்க. அதே நேரத்துல அந்த வழிய ரிசாலத்துக்குரிய தரிசனத்தை பெற்றி, அந்த ரிசாலத்துங்கிற அந்த பேரறிவை பெற்றி அந்த ரசூல் போன அந்த வழியை காட்டக்கூடிய நல்லடியார்களும் இருக்க. இதை விளங்கி எடுக்கிற அளவுல, இதை விளங்கி எடுக்கிற நிலையில மக்கள் இல்லாததுல எல்லாரையும் மொத்தமா நல்லடியார்கள் என்ற பார்வையில பார்க்கால எல்லாமல் நமக்கு இவர் எப்படி நல்லடியானாரே, இவர் நல்லடியார் என்று சொல்றமே, இவர் எப்படி நல்லடியாகிறதுக்கு இவர் என்ன வழியை எடுத்தாரு, நாம இவரை நல்லடியார் என்று சொல்லிக்கிட்டு காலம் எல்லாம் கடத்துறையா? இல்ல, இவர் நல்லடியார் ஆயின, நல்லடியார் ஆக்கின அந்த வழியை எடுத்து நானும் நல்லடியார் ஆகுறியா? கேள்வி விளங்குதா? எனக்கு எது வழிகாட்டு? இப்ப நாம் 20-30 வருஷம் அவர் நல்லடியார் தான், அவுலியா தான், குத்துபுதான் அப்படி பின்தொடர்றாங்க. இப்ப நான் அவங்க எப்படி நல்லடியார்கள், குத்துபுகள், ஆரிப்பீங்கள், நபிமார்கள், ரசூல்மார் தான். சரி, நாம அதுல எல்லாம் மறுப்பு தெரிவிக்க போறதும் இல்லை. உண்மைக்கு உண்மையா அவங்க நல்லடியார் ரசூல் தெரிஞ்ச கூட்டமே நாம தான். ஏன் நாம அந்த வழியை எடுத்துக்கிட்டோம், நாம அந்த வழியால போறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்தந்த அனுபவங்களை எடுக்கிற நிலையில நிற்கும், இன்னைக்கு தரிக்கும். அதனால நமக்கு விளங்குது, நமக்கு அந்த ரிசாலத்துங்கிற அந்த அறிவு நமக்கு கிடைக்குது. சரியா, அந்த ரசூல் நமக்கு வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டலை கொண்டு நாம ரிசாலத்துங்கிற அந்த பேரறிவை எடுத்து சிதறத்துல் முன்தஹா தாண்டி லிகா போற வரைக்கும் உள்ள வழி, அந்த நேரான பாதை, அந்த மார்க்கம் நமக்கு விளங்கிட்டு, அந்த மார்க்கம் நமக்கு விளங்கப்படுத்தப்பட்டுட்டு, அந்த மார்க்கம் நமக்கு விளங்கி நாம பின்பற்றி போயிட்டீங்க.
இப்ப நமக்கிட்ட வந்து அவர் எப்படி அவுளியானாரு, எப்படி குத்துபாயினாரு, எப்படி சிறுவடி அடியானாருன்னு சொல்ல தேவையில்லை. நமக்கு அவர் வரலாறு தேவையில்லை. ஏதோ அவர் நல்லடியார் தான். அவர் போன வழி வேணும். நமக்கு அந்த போன வழியை காட்டினா, அந்த வழியை விளங்கப்படுத்தினா, அந்த வழியை நமக்கு தெளிவுபடுத்தினா அவரு முதல் அந்த வழியில போனவராக இருப்பார். இரண்டாவது அந்த வழியை மக்களுக்கு காட்டக்கூடியவராக. மூணாவது அந்த வழியில சருகிற மக்களை தட்டி, நீங்க இன்னைக்கு சருகாதங்க, குடிங்க, எடுங்க, எங்களை தாண்டுங்க என்று கூட்டிக்கிட்டு போறவராகவும் இருப்பார். இதுதான் ஒஸ்தாத் என்று சொல்றதுக்குரிய தகுதியானவர். ஒஸ்தாத் என்று நாம கூப்பிடுறதுக்கு அவருக்குத்தான் தகுதி இருக்கே அல்லாமல் தலப்பா கட்டி தொப்பிய போட்டு தாடிய வச்சு பெரிய ஒரு ஜுப்பா போட்டு பெரிய ஒரு கதிரையில இருக்காருன்னா ஒஸ்தாத் அர்த்தம் இல்லை. ஆனா அப்படி வழிகாட்டியான ஒருத்தர் அப்படி இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். சாதாரண மனிதனா இருப்பார். ஏனென்னா அவருக்கு தெரியும் மக்களுக்கு தேவையான வழி என்ன காட்டுறதில்ல, என்னை சொன்னா அந்த ஞான காட்டுறதுதான், உணர்வை காட்டுறது, உடலை காட்டுறது இல்ல, அந்த உணர்வை உணர்த்தி கொடுக்கறதுதான் அந்த வழிகாட்டி குணம். அவருக்கு வேஷம் போட்டு அதை நம்ப வச்சு அந்த மக்களை ஏமாத்தணும், அந்த மக்களுக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அந்த மக்கள் நம்மளை புகழணும், அவர் மக்களை கொண்டு நாம இந்த உலகத்துல பெரிய வசதியா வாழணும் என்று சொல்லி அவரோட உள்ளத்துல வந்துட்டா ஒரு நோக்கம் இருக்கா? யாருக்காங்க அந்த மக்கள் தெளிவா விளங்கிப்பா. வழியில போற மக்கள் இப்படி விளங்க இயலாம, இப்படி தெளிவு காண இயலாம, சிந்தனை இல்லாத ஒரு மிருகத்துக்கு ஒப்பான அதிகமான மக்கள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட வேஷதாரிகளை நம்பி இவங்க நம்ம கிட்ட வேஷம் போடுறார்கள் இல்லாமல் நாம இவர்கள்ட்ட எதிர்பார்க்கிற வழியை இவங்க காட்டித்தாராக இல்ல, அந்த வழியில எங்களை போக வைக்கிற தகுதி இவர்களுக்கிட்ட இல்ல, இவர்களுக்கும் அந்த வழிய போய் வந்த அனுபவம் இல்ல என்று புரிஞ்சுக்கிற நிலை இல்லாத மக்கள் தான் பின்பற்றாக அதிகமா. ஆனா அவங்க சொல்றதுல அதிகமான விஷயம், அவர் காட்டுறதுல அதிகமான பேச்சு, அவர் நமக்கு விளங்கப்படுத்துறதுல அதிகமானது வரலாறு தான். அவர் அப்படி இருந்தாரு, அவர் நல்லடியார் அப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு, அவர் நல்லடியார் அப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு, அவர் பெரிய வழி தெரியுமா, அவர் பெரிய குத்தும்பு, அவர் பெரிய ஆரிப்பி என்று அவரோட வரலாறு மக்களுக்கு மத்தியில முன்வைக்கத்தான் இவருக்கு தெரியுமே அல்லாமல், இப்படி வரலாறு வைக்கிறவர் அவரோட வரலாறு படிச்ச ஒரு படிப்பறிவுள்ள ஒருத்தரை அல்லாமல் அவரு அந்த வழியில போய் அவரு நல்லடியார் என்றா யாரு என்று சொல்லி அந்த நிலையை உணர்ந்து அந்த வழியை கண்டு அந்த வழியில போய் வந்து நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி ஒரு தியானம் செய்ங்க, இப்படி நீங்க திக்ர் செய்ங்க, இப்படி நீங்க உணர்வு அப்படிங்க, இப்படி ஏகத்தில போய் தரிங்க, தரிச்சு களிமாவை எடுங்க, அண்ணா சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அண்ணா கூட்டிட்டு போறாரு பாருங்க, மிஹ்ராஜ் பயணம் பாருங்க, தாண்டி முற்றாக முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்ற இடத்துக்கு வாங்க என்று வழிகாட்டுறாங்களா? அப்படி வழிகாட்டிகளை நீங்க இன்றைக்கு கண்டீங்களா? அப்படி வழிகாட்டிகள் யாராவது உலகத்தில இருக்கிறதாக உங்களோட அறிவுக்கு தெரியுதா? தெரிஞ்சா விட்டுறாருங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா விட்டுறாருங்க. அங்கதான் அந்த வழிகாட்டலும் அந்த வழியும் அது போற நிலையும் விளங்கப்படுத்தப்படுகிறது. அங்கதான் அந்த ரிசாலத்துக்குரிய அறிவு வழியாக, அங்கதான் அந்த ரசூல் வழிகாட்டி ஒஸ்தாது என்று சொல்றவரை நம்ப வேண்டி. அப்படித்தான் ஒஸ்தாது எங்களுக்கு இன்னார் வாய் மூலமாக அந்த ரசூலை, அந்த பேரறிவை, அந்த ரிசாலத்தை நீங்க என்ன செய்ய ஒஸ்தாதாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர ஷிர்க் இல்லை, வஅஷ்ஹது இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சாட்சி சொல்லலாம். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது என்கிறவரு அப்தாகவும் இருந்தாரு, ரசூலாகவும் இருந்தார் என்று நான் சாட்சி சொல்லணும். நபியாக இருந்த சாட்சி இன்னைக்கு செல்ல தேவையில்லை, அதுக்கு முத்திரை வச்சுட்டாரு. அப்ப ரிசாலத்து என்கிறதா இன்னைக்கு ரசூல் என்று காட்டியிருக்காரு, ரசூலாக இருந்த சாட்சி சொல்லணும். அப்ப நான் அவர் ரசூலாக இருந்தாரு என்ற சாட்சியை சொல்றேன்டா, ரசூலாக இருந்த அந்த சாட்சியை சொல்றேன்டா, யாரும் சொல்லி யாரும் கேட்டு புத்தகத்தில பார்த்து சென்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சாதாரணமான நம்முட போட்டுல போய் சென்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ அவன் இவன் சென்னத்தையெல்லாம் வந்து இந்த சொல்றா, இது பொய் சாட்சியப்பா. அப்ப அல்லாஹ் இடத்துல போய் நான் அப்துஹு, அவர் அப்து, இன்னொன்று அவர் ரசூல் என்று நான் அஷ்ஹது நான் சாட்சி சொல்லணும். அப்ப நான் சாட்சி சொல்றதுக்கு அந்த முகம்மது என்கிறவர் அப்தா இருந்தாரு, ரசூலாவும் இருந்தார் என்று நான் தன்னிலையில உணராம, தன்னிலையில அப்தா இருந்து அந்த ரிசாலத்துங்கிற அந்த பேரறிவை பெற்றுக்கொள்ற அந்த அனுபவத்தை, அந்த தரிசனம் கிடைக்காம, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாம நான் சாட்சி செல்கிறேன் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதுதான் உண்மையான சாட்சி. ஏற்றுக்கொள்வோம். அப்படியா? அப்படின்னா என்ன? நான் அப்தா இருந்தேன்,
அதே நேரத்துல அந்த பேரறிவை பெற்றுக்கொண்ட அந்த ரிசாலத்துடைய நிலையில நான் என்ன செஞ்சேன், அதை அடைஞ்சேன், அது எனக்கு கிடைச்சு, நான் அதை உணர்ந்தேன், எனக்கு அந்த தரிசனம் கிடைச்சு. அப்ப இதுக்கு உஸ்தாது அந்த ரிசாலத்தை பெற்றுக் கொள்றேன், அதுக்குரிய வழிகாட்டியும் அதான் உஸ்தாது சொல்றாங்க, பாதை கண்டு கூறும் மேதை பாதம் பார்த்து பணிந்து கொள். அப்ப அவர் எண்ணியாவது மார்க்க விஷயத்தில நமக்கு ஒரு கட்டளையை விட்டா, கட்டளை ஒன்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும், அதை மறக்க கூடாது. ஒரு சொந்த வாழ்க்கை விஷயத்தில, உங்களோட குடும்ப விஷயத்தில ஏதாவது ஒன்று சொன்னா என்ன செய்யணும், அது உங்களோட விருப்பம், அது நீங்க சுயமா முடிவெடுக்கலாம், அவர் சொல்றதையும் செய்யலாம், அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா மார்க்க விஷயத்தில அவர் ஒரு வழிகாட்டி என்று சொல்லி நம்பி அவர் நமக்கு சரியா வழியை காட்டுறார் என்று நம்மளோட உள்ள உறுதி பெற்று அதை பின்பற்றி போறவர்களாக இருந்தா, உண்மைக்குண்மையாக உஸ்தாதாக ஒருத்தர் இருந்தா, உண்மைக்குண்மையா ஒரு உஸ்தாது தான் என்று சொல்லி நமக்கு பட்டா, அவர் இந்த ரிசாலத்துக்குரிய அறிவை நமக்கு தாராரு என்று சொல்லி நம்மளோட அறிவு ரீதியாக நாம விளங்கி கொண்டா, அவர் அந்த மார்க்க விஷயத்துல நமக்கு என்ன கூறினாலும் இன்னைக்கு பாதம் பார்த்து பண்ணி நான் செய்கிறேன், மறக்கக்கூடாது. இப்படி ஒரு உஸ்தாதை கண்டு அப்படி ஒரு உஸ்தாதுகிட்ட நாம் பையத்தை எடுத்து அந்த உஸ்தாது போட்ட கட்டளை எல்லாத்தையும் நின்று நான் செயலாற்றின ஒரு மாணவன், அதை நான் சொல்ல பெருமைப்படுறேன். அவர் என்ன சொன்னாலும் செஞ்சார், அவர் எனக்கு அதிகமாக சென்ன எல்லாம் மார்க்க விஷயம் தான். காத்தாங்குடியில தரிக்கா ஒன்று நிறுவப்படணும் என்று சொல்லி அதுக்குரிய விஷயம் எல்லாம் எனக்கு சொன்னார். மார்க்க விஷயமா இல்லையா? தரிக்காங்கிறது என்ன? பாதை. அந்த பாதையை பௌதீகத்துல நிறுவுறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அது அவர் விரும்புற ஒரு விஷயம், அவருக்கு தனிப்பட்ட விஷயம் இல்ல அது. அப்ப அதுக்காக நாம காத்தாங்குடியில நின்று வாங்கி எவ்வளவு விஷயங்களை செஞ்சு அந்த தரிக்காவை நிறுவினமா இல்லையா? பூரணமாக அவர் சென்னத்தை எல்லாம் கேட்டு நடந்த ஒரு மாணவனா இல்லையானா? அப்ப ரிசல்ட் எங்க வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு ரிசல்ட்? அவரோட பாதம் பார்த்து பணிஞ்சத்தால நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? ஏனென்றா எனக்கு அங்க நான் உஸ்தாத் ஏற்றுக்கொண்ட ரசூல, நான் MS அப்துல்லா பயில்வான நான் உஸ்தாத் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர் தான் எனக்கு சொல்லி தந்த இன்னார் வாய் மூலமாக நீங்க ரசூல உஸ்தாத் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப சொல்லி தந்ததை ஏற்றுக்கொண்டேன். அப்ப இனி அவர்ல நாவல இருந்து என்ன பேச்சு வந்தாலும் என்னதான் எனக்கு சொல்லப்பட்டாலும் அவர் ஒரு உண்மைக்குண்மையான வழிகாட்டி, உண்மைக்குண்மையான ஒரு விளக்கத்தை சொல்றாரு, உண்மைக்குண்மையான ஒரு வழியை காட்டி நம்மளை கூட்டிட்டு போறாரு என்று அறிவிக்கப்பட்டா, நான் அந்த ரசூல் சாலத்துக்குரிய தரிசனத்தை இன்னைக்கு நான் கண்டனண்டா, நான் பாதை அவர் கூறுற மேதை என்று கண்டு அவரோட பாதம் பணியணுமா இல்லையா, அவர் என்ன செஞ்சாலும் செய்யணுமா இல்லையா? இதுவரைக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே இன்னைக்கு இருக்கணும். இதுவரைக்கும் நீங்க அந்த தரிக்கா கிட்ட பிள்ளைகளோட வைஃபோட இங்க இருக்கணும் என்று எனக்கு சொன்ன வார்த்தை அவர் தரிக்கா விஷயத்துல சொன்னாரா, உலக விஷயத்துல சொன்னாரா? ஆனா எனக்கு அவர் செல்லக்குள்ள இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஐநூக்கு இருக்க சொல்றது உலக விஷயம் மாதிரி தான் எனக்கு பற்றிருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த குறுகிய அறிவு தானே, உலக விஷயத்தில் தானே. ஆனா அவரு சொன்னது உலக விஷயம் இல்லை என்கிறது இப்போ உலகத்துக்கே தெரிய வேண்டி வந்திருக்கா? இப்ப உலகத்துக்கே புரியுதா? இப்ப எங்க இருக்கு நேர்வழி? எய்னிக்கு இருந்து நேர்வழி காட்டப்படுது. இன்னைக்கு எய்னிக்கு இருந்து நேர்வழி வழியாகுது. மார்க்கம் பண்டா என்ன வழி, பாதை. உள்ளத்தால போறதா உள்ளத்தால போறதா? உள்ளத்தால போற பாதை. கொஞ்சம் சார், உள்ளத்தால போற பாதை இல்லையா? அதுக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உள்ளத்தை சுத்தப்படுத்தினோம்டா அந்த உள்ளம் என்ன செய்யும்? அந்த பாதையை நமக்கு காட்டித்தரும். அந்த பாதையை காட்டி தரப்புல அந்த பாதையால நாம என்ன செய்வோம்? இதை நமக்கு எப்படி, என்ன மாதிரி, என்ன அடிப்படையில் என்று நமக்கு சொல்லி தரணுமா இல்லையா, காட்டி தரணுமா இல்லையா? ஏன்னடா உடனால போற பாதையண்டா இன்னைக்கு காத்தாங்குடியில இருந்து இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, என்ன இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போனீங்கன்னா கொழும்பு போகலாம், இந்த ரோட்டை பிடிங்க, நீங்க காட்டி தரலாம். இது உள்ளத்தால போற பாதையண்டா ஏண்டா நெல்லடியார்கள்ங்கிறதும் அவுளியாக்களும் எனக்கு நேரான பாதையை காட்டு என்று நான் கேட்டதும் அப்படியான ரசூல்மாரு நபிமாரு சாலிஹீங்கள் போன அந்த பாதையும் உள்ளத்தால போறது, அந்த வழியால உள்ளந்த போகும். அப்ப அந்த உள்ளத்தில அந்த நிலையை காட்டி அந்த நிலையை பிடிக்க வச்சு அந்த வழியால போங்க என்று சொல்லி அதை சொல்லி கொடுத்து அந்த பேரறிவை அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ற அந்த உஸ்தாது அமைஞ்சிருக்காக நமக்கு அமைஞ்சாக அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னும் ஈனைக்கு இருக்கேன், இன்னும் ஈனைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்னும் ஈனைக்கு தான் வாழையும் போறேன், உலகெல்லாம் எங்க சுத்தினாலும் இருக்கிறது இனிதான் என்ற ஒரு முடிவோட நான் இருக்கிற விஷயத்த அவர பாதம் கண்டு கூறும் மேத பாதம் பார்த்து பணிஞ்சனா அதுக்கெல்லாம் சாட்சி சொல்லுவீங்களா நீங்களா? சாட்சி சொல்லுவோம். அதனால 10 வருஷம் இந்த அட்ரஸ் தெரியா யாருக்கு?
ம். 2010ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டுல இருந்து 21 மட்டுக்கும் அதிகமான அவளுக்கு ஹாபிஸ் எங்க இருக்காருன்னே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆனா பக்கத்துல இருந்து இந்த பக்கமும் திரும்பி பார்த்திருக்க மாட்டார், இந்த பக்கமும் வர மாட்டார் 10 வருஷ காலம். ம். இப்ப ஒவ்வொரு வீட்டையும் இருந்துகிட்டு ரகசியமா காதை கொடுத்து கேட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு கல்வியை பரப்பிட்டு இருக்காரு. ஒசாதிர மாணவன் என்று சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காரு. முகுலிகின் என்று சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருக்காரு. விளங்குதா? விளங்குது. இதுதான் பாதை கண்டு பாதம் பார்த்து பணிஞ்சா வார ரிசல்ட். அதுவும் நாம் அப்படி பணிகிறவரை பாதையை கண்டு பூர்வமேதி ஆகிக்கொள்ளும் என்று மறந்துறாங்க. பாதை கண்டு கூறுமேதை நல்ல அழகா சொல்றாங்க பாட்டுல. பாதையை கண்டு கூறுறவர் தான் மேதை. அவர் அப்படி போனார், இவர் இப்படி போனார், அவர் இப்படி போனார், இவர் இப்படி போனார் வரலாறு சொல்றவரு, வரலாறு சொல்லி நம்மள கூட்டிட்டு போகலாம் என்று நம்மள ஏமாத்துறவர் பாதை கண்டு கூறுறவர் இல்லை. அந்த பாட்டிலையும் அதையும் காட்டுறாரு, பாதை கண்டு கூறுமேதை. அப்ப நமக்கு பாதையை கண்டு, அவர் பாதையை கண்டுட்டாரு. இப்ப கண்டவர் இப்ப என்ன செய்யறாரு, நமக்கு அந்த பாதையை கூறுறாரு. இப்ப அவருக்குத்தான் அந்த பாதையால போனா இவர் நல்லடியாராகலாம், பாதையால போனா இவர் சிறுடடியாராகலாம், பாதையால போனா விசாலத்தை பெற்றுக்கொள்ளலாம், ரசூல்ட தரிசனம் கிடைக்கும். இப்படி எல்லாவற்றையும் அந்த பாதையில கண்டு கூறுபவர் தான் மேதை என்றா அந்த பாதையை காணல. சரியா? அந்த பாதையில போய் அவர் அந்த அனுபவத்திலையும் எடுக்கல. இவர் மேதையா? இல்ல. ஆனா இவர் மேதை என்று சொல்லி காட்டிக்கிறதுக்காக அந்த அவுளியாக்களோட வரலாறு சொல்ற, இந்த நல்லடியார்களோட வரலாறு சொல்ற, இந்த ஆரிபின் என்று சொல்லி அவரோட வரலாறு சொல்ற, இந்த குத்துபுல் ஜமான் என்று இவரோட வரலாறு சொல்லி இவர் மேதை என்று காட்டிக்கிறேன். அதுக்கு இவரும் ஒரு வேஷத்தை போட்டுக்குவார் மேலும். ஆனா இங்க பார்த்தா எல்லாம் என்ன வரலாறு படிச்ச விஷயம். அவர் அந்த பாதையை போகையும் இல்லை, அந்த பாதையை காணையும் இல்லை, அந்த பாதையை கூறுற மேதையும் இல்லை, அதுக்கு தகுதியானவரும் இல்லை. அவர பாதம் பார்த்து பணியணுமா? இல்ல. அப்படி பணிகிற எல்லாரும் யாரா இருப்பா? சிந்திக்க தெரியாத ஒப்பான மனிதர்களாக இருப்பாங்க. இவர்கிட்ட வந்த நோக்கம் என்ன? இவரு நமக்கு சொல்ற விஷயம் என்ன? சிந்திக்கணுமா இல்லையா? இவர்கிட்ட வந்த நோக்கம் என்ன? இவரு நமக்கு காட்டுறது, சொல்றது, செய்ய சொல்ற விஷயம் என்ன? சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிந்திச்சா அவர் வரலாறு தானே சொல்றாரு, வழிகாட்டல் என்று புரியுமா இல்லையா? அவர் வரலாறு தானே சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு வழிகாட்டலையே என்று புரிந்த உடனே அவரோட பாதம் பார்த்து பணியணுமா? தேவை. பணிகிற தலைவருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. அப்ப உஸ்தாதி சொல்றாங்க, கொடிமரத்தை நட்டலாம், குத்து விளக்கேற்றலாம், பொதி நரகு நூறாது. அப்ப முதலாவது கொடிமரத்தை நட்டு சொல்றாரா? ஓ நட்டுவோம், பிரச்சனை இல்லை. குத்து விளக்கத்தை சொல்றாரோ செய்வோம், ஏன்னா அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுப்போம், வாழாண்டி. ஆனா இந்த கொதி நரகை எப்படி நூக்குறேன்னு சொல்லி தரணுமா இல்லையா? நான் இவ்வளவு செஞ்சு போட்டு நரகத்துக்கு தானே போவேன். அப்ப நான் களிமாவை எடுக்கணும், கொள்கையில சரிபடாம கொதி நரகு நூக்கலாமா? அப்ப வழிகாட்டல் என்கிறது, மார்க்கம்ங்கிறது என்ன? முதல் அந்த பாதைக்கு போற இடம் முதல் களிமாவை எடுக்கும், இரண்டாவது கொள்கையில சரிபடும். அப்ப இதை எடுக்காம, இதை கடைப்பிடிக்காம கொதி நரகு நூறாது. அப்படின்னா அதுக்கு வழிகாட்டும். அப்ப அவங்க எல்லாம் நல்லடியார்கள் அந்த கொதி நரகு நூத்தாங்க, கொதி நரகுக்கு போகாதாக்கள், தப்பினாக்கள். அப்ப அதை அவகிட்ட நான் சொல்லி சும்மா வைங்கலாம், ஒரு குத்துபு நாயத்துல பேரை சொல்றேன், செல்லிக்கிறதால நரகு நூறுமா? அவரோட பேரை சொல்லி கொடியை நட்டிக்கிட்டே இருக்க, குத்து விளக்கே தீட்டிக்க, நரகு நூறுமா? அப்ப இப்படி இந்த நல்லடியார்களை வச்சு ஒரு வேஷதாரி நமக்கு முன்னுக்கு வேஷம் போட்டு இந்த பழிய கெடுக்கான், அவன் பச்சை செய்தான் என்று விளங்குற அளவுக்கு நம்மளோட சிந்தனை வேலை செய்யும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில அதிகமானவங்க இன்றைக்கு இந்த வேஷத்துக்குள்ள இருக்காரு. அவங்க மக்களுக்கு வழிகாட்ட தெரியாது, வழிகாட்டிகளும் இல்ல, வழிய சொந்த அனுபவத்துல போய் வந்து உணர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு மிகராஜ் என்ன கேட்டா அது அவரு முகமது நபி போனது என்று சொல்லுவாங்க. மார்க்கம் என்று சொன்னா என்ன என்று கேட்டா இந்த கையை கழுகுறது, நெத்தி கால கழுகுறது, இந்த முடியில தண்ணியை திராவுறது, நிறைய இருக்கு சொல்லுவாங்க. இவங்க மார்க்கத்தை விளங்கினாங்களா? அப்போ முதலாவது ஒஸ்தாது காட்டின முறைக்கு இந்த ரெண்டு பாடலையும் ஆழமா சிந்திங்க. ஒஸ்தாதை கண்டிட வேணும், தரிசனம் தோன். இதன் இன்னொரு பாடல் தூய கலையில் முன்னேற துணைவன் உஸ்தாது அவசியம். இன்னொன்று பாதை கண்டு கூறும் மேதை பாதம் பார்த்து பணியும், மறக்க கூடாது. இல்லாட்டி உதவியாக சரி இருக்கணும்ன்றாவது சொல்லும். ஏனென்றால் அவர சுய இஷ்டத்துக்கு, அவர் சுயமாயிருக்கிற வாழ்க்கைக்கு அவர் ஒரு விஷயத்தை பணிக்க மாட்டார். என் வீட்டுல நிறைய வேலை கிடக்கு செஞ்சுதா, என் உடுப்புகள் கொஞ்சம் கிடக்கு கழித்தா, உடம்பல வலிக்குது கொஞ்சம் பிடிச்சது சொல்லி சென்னாத்தான் என்ன செய்யணும். அவர் சுய விருப்பத்துக்கு, அவர் சுய இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்றாருன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அவர் பாதை கண்டு கூறுற மேதையா, அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரா, அதுல ஏதோ ஒன்று இருக்கும்.
அவரோட சுய இஷ்டத்துக்கு செல்ல மாட்டாரு. அப்ப அவருக்கு இறைவனுக்கு இடையில இருக்கிற தொடர்பை வச்சு அவர் இறைவன் சொல்லாம இறைவன் பணிவிக்க இந்த வேலையை செய் என்று சொல்லி அவருக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்காம அவர் இறங்க மாட்டாருங்கிறது உலகம். அப்ப அவர் செஞ்சா என்ன செய்யணும்? இப்ப ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறதோட அந்த வேலையை செய்யும். அதுதான் இன்னைக்கு அந்த வழியில அவர் இன்னும் சித்தி பெற நிலவா. அதான் தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்தியில் காரியம் சித்தி. அவர் சொல்றத மறுக்கிறது அல்லாஹ் அவர்கள்ட்ட கொடுக்கிற ஒரு விஷயத்தை மறுக்கிறதாக முடியும். அவர் சொல்ற விஷயத்தை மறுக்கிறதாக முடியாது. சரி, அப்ப அதோட முடிப்போமா? இப்ப நல்ல விஷயத்தை எடுத்தேன். ரெக்கார்டிங் கேளுங்க. சரி, ரம்சியா, அகிலா, வணக்கம் உஸ்தாத்.